தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப முக்கியமா பார்க்கறது சேஃப்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கிராஷ் டெஸ்ட்ல இந்த காரு எவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பா எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கார்ல இருக்கிற இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், அதுதான் ஏர் பேக் அப்படின்னு நம்ம சொல்றோம், சீட் பெல்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மாதிரி என்னென்ன சேஃப்டி விஷயங்கள்லாம் இருக்கோ அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா டெக்னிக்கலா வித் டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏர் பேக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏர் பேக் அப்படின்னு நம்ம சொல்றோமே, ஆனா இப்படி ஒரு பார்ட்டை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு உள்ளதான் ஏர் பேக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு கார்ல 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது மேண்டட்ரியா ஒரு பேஸ் வேரியண்ட்ல இருந்தே வேணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரியா கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ்ல அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ கிராஷ் டெஸ்ட்ல நீங்கள் வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு பேஸ் வேரியண்ட்டை எடுத்து தான் உங்களுக்கு அந்த கிராஷ் டெஸ்ட்டே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த காரில் 6 ஏர் பேக்கும் இருக்கிற ஒரு காரை எடுத்து தான் அந்த கிராஷ் டெஸ்ட்டே பண்ணுறாங்க. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 ஸ்டாருங்கிறது மினிமம் கேரண்டியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஸ்டேரிங்கில் இருக்கிற ஒரு ஏர் பேக். இது மாதிரியே கோ பேசஞ்சருக்கு ஒரு ஹரிசானலாக ஒரு ஷேப்பில் இருக்கும். சைடு ஏர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு காரோட ஃபுல் லென்த்துக்குமே வந்து ஏர் பேக்கு 2 சைட்லையும் இருக்கும். அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் சீட்டில் கோ பேசஞ்சருக்கு லெஃப்ட் சைட்லையும் டிரைவருக்கு ரைட் சைட்லையும் இருக்கும். அப்போ நீங்கள் கண்ணாடியில் போய் மோதாத அளவுக்கு உங்களை சேஃப்கார்டு பண்ணுறதுக்காக ஒரு பலூன் ஷேப்பில் இந்த ஏர் பேக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ அது பலூனை எப்படி மாறுது, இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காரில் ஏர் பேக் அப்படிங்கிறது இப்போ நம்ம வெளியில் பார்த்த அந்த ஸ்டேரிங்கில் இருக்கிற ஏர் பேக் வந்து இங்கே தான் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு 320 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அது ஓப்பன் ஆகும். அவ்வளோ ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்படி பலூன் மாதிரி இப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் போய் அதில் இடிக்கிற அந்த டைமிங்கு, அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் மூஞ்சில் வந்து படார்னு அந்த ஏர் பேக் வந்து அடிக்கும். அப்போ அவ்வளோ ஃபோர்ஸில் உங்கள் ஃபேஸில் அதை அடிக்கும் போது அந்த ஏர் பேக்கையே வந்து நம்ம ஃபேஸை பயங்கரமாக டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய இன்ஜுரியே வந்து நமக்கு ஃபேஸுக்கு வந்து அது கிரியேட் பண்ணும். மேபி அது ஹெட் இன்ஜுரியாக கூட மாறுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி அதாவது அந்த டைமிங்க்கு முன்னாடி இப்படி போகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காரில் சீட் பெல்ட் வந்து நம்ம போடணும். அப்போ நம்ம காரில் வந்து சீட் பெல்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து இப்படி நம்ம லாக் பண்ணுறோம். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்படி வந்து நமக்கு சீட் பெல்ட்டை இப்படி நம்ம போட்டிருக்கோம். நான் வந்து சும்மா ஃப்ரீயாக இப்படி போகிறேன் அப்படின்னா அது வந்து நம்மளை அலோவ் பண்ணுது. இன்கேஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டில் சடனாக ஒரு புல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நீங்கள் சீட் பெல்ட்டை பாருங்கள், நான் சும்மா இழுக்கிறேன், அழகாக இவ்வளோ தூரம் நமக்கு வருது. இதே இது ஒரு ஃபோர்ஸாக இழுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், அது நம்மளை லாக் பண்ணும். அப்படி லாக் பண்ணுறது ரொம்ப நம்மளை இப்படி கூட வரவிடாத அளவுக்குலாம் லாக் பண்ணாது, அப்படி விட்டு இப்படி லாக் பண்ணது பாருங்கள். ஒரு சின்ன கேப் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, இப்படி நீங்கள் போகிற அந்த கேப்பு இந்த சைஸுக்குள்ளேயே உங்களை வந்து அது லாக் பண்ணும். இன்கேஸ் உடம்புலே வச்சு அதை லாக் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸில் நமக்கு இங்கே செஸ்ட்டில் இருக்கிற போனுக்கும் நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இந்த சீட் பெல்ட். இந்த சீட் பெல்ட் தான் இந்த காரில் இருக்கிற சேஃப்டி ஃபீச்சர்லேயே நம்ம உயிரை காப்பாற்றுறதுல மோர் தென் 70% ஒர்க்கு வந்து இந்த சீட் பெல்ட் தான் நம்மளை காப்பாற்றுது. இந்த சீட் பெல்ட் போடாமல் நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உயிர் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ கம்பல்சரியாக நீங்கள் சீட் பெல்ட் போட்டு தான் நீங்கள் காரை வந்து ட்ரைவ் பண்ணணும், ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்து இந்த சீட் பெல்ட் நீங்கள் போடலை அப்படின்னா இந்த ஏர் பேக் வந்து ஓப்பனே ஆகாது. அதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த அந்த சீட் பெல்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதில் போய் மோதிடுவீங்க. அப்போ அந்த டைமிங் மிஸ்மேட்ச் ஆயிரும். அப்போ போய் மோதும் போது
ஒன்று அந்த ஏர் பேக்கே உங்கள் மூஞ்சை வந்து டேமேஜ் பண்ணுது, இல்லைன்னா அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேரிங்கில் போய் ஓங்கி வந்து நீங்கள் அடிச்சிருவீங்க. இது அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் சீட் பெல்ட் போட்டால்தான் உங்களோட ஏர் பேக்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ தான் உங்களோட ஃபேஸையும் உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால காரில் ஏறின உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சீட் பெல்ட்டை கம்பல்சரியாக நீங்கள் போடுங்க. ரைட், இப்போ இந்த ஏர் பேக் வந்து இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, நம்ம போய் அதில் மோதிட்டோம். சரியா, அப்போ அதுலேருந்து நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், நைட்ரஜன் கேஸ் வந்து வெளியில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இது பலூனாக மாறினது அப்படி பலூனாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா என்னாகும், நம்ம ஃபேஸ் வந்து அதுக்குள்ளே போய் லாக் ஆகிட்டு நமக்கு ப்ரீத்திங் ட்ரபிளுக்கு வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் போய் மோதி உங்களை கிராஜுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை அந்த ஸ்டேரிங் மேலே லேண்ட் பண்ண விடணும். அப்போ அந்த பலூனோட ஷேப் வந்து ஸ்லோவாக காற்று வந்து வெளியில் போகணும். அதுக்காக தான் 2 ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நைட்ரஜன் கேஸ் வந்து அந்த ஹோல் வழியாக அப்படியே வெளியில் போகும். அப்போ அந்த பலூன் வந்து அப்படியே ஸ்லோவாக காற்று போய் சேஃபாக அவங்கள ஸ்டேரிங் மேலே லேண்ட் பண்ண அலோவ் பண்ணும். அதுதான் இந்த சைடில் இருக்கிற அந்த ஏர் பேக்கோட ஒர்க். இதே மாதிரி ஏர் பேக் வந்து நமக்கு இங்கே சைட்லேயும் இருக்குது, அதே மாதிரி அந்த சைட்லேயும் கொடுக்குறாங்க, இந்த சைடும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ரியர்லையும் நமக்கு வந்து இந்த சைடு ஏர் பேக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அப்போ அந்த சைட் ஏர் பேக் வந்து இப்படி பலூன் மாதிரி இப்படி ஓப்பன் ஆகும்போது நமக்கு என்னென்னா, இப்படி சைடில் போய் இப்படி கண்ணாடியில் நம்ம போய் இடித்து நம்ம தலை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சைடு ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாஃப்டாக நீங்கள் போயிட்டு லேண்ட் பண்ணிடுவீங்க. சைடில் டோர்லையும் எந்த இடத்துலையும் நீங்கள் போய் இடிக்காமல் உங்களை அப்படியே சீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணும். அதுதான் இந்த இடத்துல இந்த ஏர் பேக்கோட ஒர்க்கு. இந்த கோஆப்போசிட் சைடில் ஏர் பேக் எங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இங்கே இந்த டேஷுக்கு உள்ளே வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் உங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இப்படி தான் வந்து இந்த கோஆப்போசிட் சைடில் இருக்கிற ஏர் பேக் இருக்கும். இப்போ ஸ்டேரிங்கில் இருக்கிற ஏர் பேக்குக்கும் இந்த ஏர் பேக்கோட சைஸுக்குமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது என்ன சைஸில் இருக்குது, இது எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ நீளத்தில் வந்து அந்த ஏர் பேக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா இந்த சைடில் இருக்கிறவர் ட்ராவல் ஆக போகிற டிஸ்டன்ஸே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டிரைவர் வந்து மோஸ்ட்லி ஸ்டேரிங்கில் தான் போய் மோதுவார். பட் இவர் வந்து இப்படி சைடில் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு பெரிய பலூனாகவே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி டேஷ்க்குள்ளே வந்து இது இருக்கும். இப்படி ஒரு தனியாகவே ஒரு ஃப்ரேம் இருக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. உதாரணத்துக்கு இந்த கார்லேயும் அங்கே ஒரு ஏர் பேக் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் அது இருக்கிற ஒரு ஃபீலே உங்களுக்கு இருக்காது. இந்த ஷீட் வந்து இதோடு சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். பட் அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது ஒரு டோர் மாதிரி என்ன ஆகும்னா, அப்படியே உங்களுக்கு இதை பிச்சுக்கிட்டு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். சரியா, அப்படி ஓப்பன் ஆகி அது அந்த பலூன் வந்து இம்மீடியட்டாக வெளியே வரும். அப்போது கோபாசஞ்சரில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சீட் பெல்ட் வந்து போடணும். அப்படி போட்டால்தான் உங்களோட உயிரை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியும். அதனால் கண்டிப்பாக காரில் ஏறின உடனே டிரைவர் மட்டும் கிடையாது, பக்கத்தில் கோபாசஞ்சரில் இருக்கிறவரையும் நீங்கள் சீட் பெல்ட்டை வந்து கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறத நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் அவருமே வந்து போய் மோதுறதுக்கு முன்னாடி ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகாமல் சேஃபாக அவர் போய் லேண்ட் ஆவார். இன்னொரு தப்பு, இப்போ சமீபத்தில் வந்து நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருந்தோம். நம்ம மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை, அதாவது கை குழந்தையாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய குழந்தையமா என்ன பண்ணுவோம், நம்ம சீட் பெல்ட் இப்படி போட்டுக்கிடுவோம். ஆனால் சீட் பெல்ட்டுக்கு வெளியில் ஒரு குழந்தைய வந்து நம்ம இப்படி மடியில் உட்கார வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம போவோம். சரியா, அப்போ நம்ம யோசிக்கலாம், நம்ம வந்து நல்லா தான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறோம், அதனால அது போய் முன்னாடி மோதாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அது அஃப்கோர்ஸ் ட்ரூ தான். ஆனால் இந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து இருக்குது. அப்போ அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு அந்த ஏர் பேக்கை போய் மோத போகிறது எங்கே அப்படின்னா, அந்த குழந்தையோட மூஞ்சில் தான் வந்து அது போய் அந்த ஃபேஸில் தான் அது போய் மோதும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு குழந்தை அப்படி தான் வந்து இறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை இப்படி உட்கார வச்சு நீங்கள் கூட்டுட்டு போகாதீங்க. சேஃபாக, அதாவது பிரச்சனை வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆக்சிடென்ட்னு ஆச்சுன்னா முதல் பாதிக்கப்பட போகிறது அந்த குழந்தை தான். அதனால அவங்கள கண்டிப்பாக ரியரில் உட்கார்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அதுவும் கை குழந்தையாக இருந்தாங்கன்னா ரியரில் ஒரு ப்ராப்பரான சீட் செட்டப்பில் ஐசோஃபிக்ஸில் அவங்கள உட்கார வச்சு நீங்கள் சீட் பெல்ட்டு போடணும். இல்லை நீங்கள் மட்டும்தான் ஓட்டிகிட்டு போகிறீங்க, என் குழந்தைய நான் சீட் பெல்ட் போட்டு உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குழந்தையோட ஹைட்டு அட்லீஸ்ட் அந்த சீட் பெல்ட் அக்காமடேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு சில நேரங்களில் என்ன ஆகும்னா, உட்கார வச்சுட்டு
கரெக்டாக கழுத்தில் வந்து அந்த சீட் பெல்ட் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவுமே ரொம்ப ரிஸ்க்கு. அப்போ ஒரு பிரேக் போடுறோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து இம்மீடியட்டாக வந்து என்ன ஆகும், முன்னாடி வரும். அப்படி வரும்போது கழுத்தில் தான் அந்த சீட் பெல்ட்டே போயிட்டு அப்படி போய் லாக் ஆகும். அப்பையும் பெரிய ஒரு ரிஸ்கில் போய் அது முடியும். அதனால அந்த க்ரோ ஆகாத கிட்ஸு கண்டிப்பாக ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணவே கூடாது. அவங்களோட சீட் வந்து கண்டிப்பாக ரியர் சீட்டாக தான் இருக்கணும். வித் ப்ராப்பரான சீட் பெல்ட் செட்டப்பில் அவங்க உட்காந்துருக்கணும். சரியா? இப்போ இந்த கோ பேசஞ்சர் வந்து நான் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறேன், அப்போ எனக்கு இந்த ஏர் பேக் வந்து இன்கேஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய லாஸ் தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ சமீபத்தில் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இந்த கோ பேசஞ்சரோட சீட் பெல்ட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் ஆகும்போது இன்கேஸ் நடந்ததுன்னா உங்களுக்குரிய ஏர் பேக் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். ஆனால் அது ஒன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறவர் ஒரு ரிஸ்கில் போய் தான் வந்து முடிவார். அதனால் அது எப்பயுமே ஆனில் வச்சுக்கிறது நல்லது. அதுக்குரிய செலவை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாமல் அதை ஆன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஏர் பேக்கை நம்ம வெடிச்சா எப்படி அது பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத லைவாக நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி அங்கே இருக்கிறது ஒரு ஸ்டேரிங்கோட ஏர் பேக் யூனிட் தான் அங்கே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு சப்ளை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கையில் ஒரு சுவிட்சுமே இருக்குது. இந்த சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா அது இப்போ பிளாஸ்ட் ஆகும். அது ஈக்குவல் டு உங்கள் காரில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் இந்த மாதிரி தான் வந்து ஒரு சுவிட்ச் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ண போகுது, அது எவ்வளோ ஹைட்டுக்கு வெளியில் போகுது, எவ்வளோ சூடாகுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து நாங்கள் பக்கா சேஃப்டி மெஷர்லாம் எடுத்து செட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு உள்ளேயோ நீங்கள் வச்சு ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பண்ணலாம். 3, 2, 1. இப்போ நீங்கள் வெடிச்சதை வந்து நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ சவுண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி. இவ்வளோ பெரிய ரூமுக்குள்ளேயே நமக்கு இப்படி இருந்தது. அப்போ நம்ம காருக்குள்ளே இது எந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வெடித்து முடிச்சதுக்கு அப்புறமா அது கம்ப்ளீட்டாக காற்று வந்து இம்மீடியட்டாக போனதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ என்னால் தொட முடியல, அந்த அளவுக்கு வந்து சூடாக இருக்குது. அப்போ இந்த சூடில் இங்கே பாருங்கள், புகை வெளியில் வர்றது நமக்கு தெரியுதா? நான் சொன்னேன் ஒரு 400 டிகிரி வந்து அது ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இந்த கேஸ் எல்லாமே நைட்ரஜன் கேஸ் தான். அந்த ஸ்மெல்லு நமக்கு பயங்கரமாக வந்து ஃபீல் ஆகுது. அப்போது இதுக்குள்ளே நம்ம ஃபேஸ் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சூடுக்கே நமக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து கம்ப்ளீட்டாக இது பிச்சுக்கிட்டு இது வெளியில் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி தான் ஒரு காரில் ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகும். இது டிரைவர் சைடு, அது மட்டும் இல்லாமல் கோ பேசஞ்சர் சைடும் இதே மாதிரி தான். சைட்லேயும் இப்படி தான் இருக்கும், சீட்லேயும் இப்படி தான் இருக்கும். இது ஒரு இதுக்கே இவ்வளோ சவுண்டு, இவ்வளோ வைப்ரேஷனு, இதெல்லாம் மொத்தமாக வெடிச்சா எப்படி இருக்கும் யோசித்து பார்த்துக்கோங்க. அவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து ஒரு ஏர் பேக் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ ஒன்ஸ் வந்து இது இப்படி ஓப்பன் ஆயிருச்சு, ஆக்சிடென்ட்லேருந்து நம்மளை காப்பாற்றிருச்சு, திருப்பியும் அந்த காரை வந்து நம்ம ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ஏர் பேக்கை வந்து திருப்பியும் நீங்கள் ரீஃபிட் பண்ணியே ஆகணும். பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ரீஒர்க் வந்து பண்ணுறாங்க. இதை மறுபடியும் ப்ராப்பராக மடித்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி இந்த மேலே இருக்கிற இந்த ஃப்ரேமை மட்டும் மாற்றிட்டு மறுபடியும் கெமிக்கலை வந்து ரீஃபில் பண்ணுறாங்க. பட் அது நாட் அட்வைசபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது எந்த அளவுக்கு வந்து திருப்பியும் அதே மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது டவுட்டு தான். அப்போ முடிஞ்ச வரைக்கும் இதை தூக்கி போட்டுட்டு இதுக்கு பதிலாக வேற ஒரு நியூ ஏர் பேக்கை ஃபிட் பண்ணுறது தான் நல்லது. அப்போ கோ பேசஞ்சர் ஏர் பேக் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டேஷை பிச்சுக்கிட்டு தான் வந்து அது வெளியில் வரும். அப்போ அந்த டேஷ்போர்டையே நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், திருப்பியும் கம்ப்ளீட்டாக வந்து அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அது செலவு பார்க்காம கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படி தான் இந்த ஏர் பேக் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ இதை வந்து எப்படி அது ஒர்க் பண்ண வைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் பேக் கண்ட்ரோல் மாடியூல் அப்படின்னு சொல்லி நம்ம காரில் ஒன்று இருக்குது. இந்த மாடியூல் தான் இந்த ஏர் பேக்கை அந்த டைமிங்குள்ளே ஒர்க் பண்ண வைக்கிது. அப்போ இந்த மாடியூலுக்கு இந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இது கொடுக்கறது என்ன அப்படின்னா ஒரு சென்சார் வந்து தேவைப்படுது. அதுதான் இந்த சென்சார். இந்த இவ்வளோ சின்ன பார்ட்டு தான் அந்த ஒர்க்கை வந்து பண்ணுது. அப்போ ஒன்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போய் கொலைட் ஆன உடனே அந்த இம்பேக்டை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது இந்த சென்சார் தான். இந்த சென்சார் வந்து
இந்த மாதிரி கொலைட் ஆயிருச்சுங்கிற இன்ஃபர்மேஷனை இதுக்கு கொடுக்குது. இது இந்த ஏர்பேக்கை ட்ரிகர் பண்ணி உங்களுக்கு அதை பிளாஸ்ட் பண்ண வைக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சர்க்யூட்டே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போது இந்த சென்சார் இவ்வளோ குட்டியாக எப்படி வந்துச்சு, இது எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே ஃப்ரண்ட்டில் இப்படி ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் ஆக்சுவலாக பம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நம்ம என்ன சொல்கிறோம், வெளியில் வந்து பிளாஸ்டிக்கில் இதை கவர் பண்ணி ஒன்று இருக்கிறதுக்கு பேர் தான் பம்பர் அப்படின்னு சொல்கிறோம். பட் டு பி ஹானஸ்ட் இதுதான் வந்து பம்பர். அப்போது நீங்கள் ஒரு இடத்துல ஃப்ரண்ட்டில் போய் கொலைட் ஆகுறீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் காருக்கு உள்ளே வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராங்கான இந்த பம்பர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது இதுக்கும் மேலே ஃபோர்ஸ் வருது அப்படின்னா இது பெண்ட் ஆகும். இந்த சேசிலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் அலுமினியமில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்போ அந்த லோடை வந்து அப்சர்வ் பண்ணி இது கொஞ்சம் சுருங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சுருங்கும் போது அடுத்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அப்போது இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் வந்துச்சு அப்படின்னா இங்கே தான் அந்த ஏர்பேக்கோட சென்சார் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சென்சாரையே இப்போ நான் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்னதாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த சென்சார் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த சென்சாருக்கு லோடு வந்துருச்சு அப்படின்னா இது இமீடியட்டாக ஏர்பேக்கோட கண்ட்ரோல் மாடியூலுக்கு அந்த சென்சிங் போயிட்டு அது இமீடியட்டாக உள்ளே இருக்கிற ஏர்பேக்கை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடும். அதுதான் இது. சரி, இப்போ இன்கேஸ் நீங்கள் வெளியில் அடிஷ்னலாக ஒரு பம்பர் போடுறீங்க, நம்ம காரை காப்பாற்றுறதுக்காக அப்படிங்கிற பேரில் வெளியில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பம்பர் நீங்கள் போடுறீங்க. அப்போ என்னாகும், நீங்கள் ஒரு இடத்துல போய் மோதும் போது அந்த ஃபோர்ஸு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துக்கே உங்களுக்கு வராது. அந்த பம்பரே அதிகமான ஒரு லோடை வந்து உங்களுக்கு வாங்கிக்கிடும். அப்போ அது எப்போ இந்த சென்சார் வரைக்கும் வரப்போகுது, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என்னாகும், அங்கே ப்ரொடியூஸ் ஆன எனார்மஸான ஒரு ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து சமமாக அதை யூட்டிலைஸ் ஆகியே ஆகணும். அது என்ன பண்ணும், உங்கள் காரை தூக்கி அழகாக வந்து கவுத்தி விட்டுரும், இல்லை பயங்கரமாக வந்து ஒரு டிஃப்ளெக்ஷனை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் கவர்மெண்ட்டுமே ஒரு ரூல் போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட்டில் நீங்கள் பம்பர் வந்து நீங்கள் போடக்கூடாது. ஃப்ரண்ட்டாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம், இந்த ரெண்டுக்குமே இந்த பம்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாக வந்து முடியும். உங்கள் காரை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உயிரை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. அதனால தயவு செஞ்சு அந்த ஃப்ரண்ட் பம்பரை அக்சசரியில் போடாது. நம்ம காரில் இருக்கிற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லேயே நம்ம உயிரை அதிகமாக காப்பாற்றுறதுல முக்கியமான பங்கு எது வகிக்குது அப்படின்னா இந்த சீட் பெல்ட். இந்த ரொம்ப பேசிக்கான ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். பட் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப ரிலேயபிளான ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த சீட் பெல்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இப்போது காரில் இருக்கிற அந்த சீட் பெல்ட்டோட கம்ப்ளீட் செட்டப் வந்து நம்ம கூட இருக்குது. இதுதான் நம்ம காரில் அந்த பி பில்லருக்கு கீழே வந்து உங்களுக்கு இதை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் வெளியில் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா இந்த பெல்ட் மட்டும்தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஸ்லோவாக இழுக்க இழுக்க அந்த சீட் பெல்ட் உங்களுக்கு வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அப்புறமா அதை எடுத்து நீங்கள் இந்த கிளிப்பை வந்து லாக்கில் வந்து போடுவீங்க. அப்போது நீங்கள் கையில் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து அந்த பெல்ட் வந்து வெளியில் வரும். ஆனால் அதே பெல்ட்டை நீங்கள் கொஞ்சம் ஓங்கி இழுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு லாக் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ அந்த லாக் பொசிஷனில் தான் இருக்குது. ஏன்னா இதை ஒரு கரெக்டான ஒரு ஓரியன்டேஷனில் வைக்கும்போது தான் அந்த லாக் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இது எப்படி கரெக்டாக மவுண்ட் பண்ணியிருப்பாங்களோ அந்த டைரக்ஷன்லேயே நீங்கள் வச்சாதான் இது வந்து கரெக்டாக அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகி இந்த வருது பார்த்தீங்களா. எஸ், இழுத்தோன்னா இந்த மாதிரி வெளியில் வரும், விட்டிங்கன்னா அப்படி அழகாக வந்து உள்ளே போகும். இதே இது வேகமாக இழுத்தா லாக் ஆகுதா, ஃப்ரீ அவுட்டாக ஈஸியாக வெளியில் வருது. இதை இப்படி நான் லைட்டாக அப்படி சாச்சேன்னா அந்த லாக் வந்து உங்களுக்கு ஆகிக்கிடும். இது கரெக்டான ஒரு ஓரியன்டேஷனில் தான் நீங்கள் இதை மவுண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு லாக்கு, ஒரு மெக்கானிக்கல் லாக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதை பெர்மனன்ட் லாக் வந்து பண்ணணும். அது ஸ்லைட்டாக உங்களை முன்னாடி விட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு லாக் பண்ணணும். ஏன்னா இமீடியட்டாக லாக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட இங்கே செஸ்ட்டில் இருக்கிற ரிப்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு இதில் இப்போ இருக்கிற கார்ஸில், இப்போது உதாரணத்துக்கு என்னோட கார் அந்த 2010லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்கான விஷயம் வந்து கிடையாது. பட் இப்போ இருக்கிற கார்ஸில் எல்லாமே சீட் பெல்ட்லையுமே இந்த மாதிரி எலக்ட்ரானிக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சப்ளை கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டியூப் மாதிரி உங்களுக்கு போகுது இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம ஏர் பேக்கை வெடிக்க வச்சு நம்ம பார்த்தோம், அதே மாதிரியே இதுலேயும் ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அப்படி பிளாஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட கன்னு மாதிரி ஒரு பால் வேகமாக ரோல் ஆகி உள்ளே போயிட்டு ஒரு லாக்கை வந்து கிரியேட் பண்ணுது. அது பெர்மனன்ட் லாக். அப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி
ஏர் பேக் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த இதுவுமே வந்து உங்களுக்கு லாக் ஆகிக்கிடும். அப்போ கம்ப்ளீட்டாக இந்த செட்டப்பை தான் நீங்கள் புதுசாக மாற்ற வேண்டியிருக்கும். சரியா? அப்போது இந்த மாதிரி டெம்பரவரி லாக்குக்கும் பெர்மனன்ட் லாக்குக்கும் அதுதான் வந்து வித்தியாசம். இந்த சீட் பெல்ட் செட்டப் தான் உங்கள் காரில் இருக்கிற அத்தனை, அதாவது ஃப்ரண்ட்டில் 2, ரியரில் இருக்கிற 3, அது 3க்குமே வந்து 5க்குமே இந்த மாதிரி ஒரு சீட் பெல்ட் செட்டப் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் ஒரு காரில் சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஹோப் இந்த வீடியோ காருக்குள்ளே இருக்கிற இந்த சேஃப்டி விஷயத்தை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சேஃப்டிக்கு மட்டுமே இவ்வளோ பெரிய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கா அப்படின்னா ரொம்ப வியப்பாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது காருக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும், இது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட தந்தி டிவி மோட்டார் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.